எதுக்காவது உரம் இருந்தா இந்த இந்த மனுஷனை சொல்லலன்னு சொல்றான். நான் ஒத்துக்கிறேன்டா, அவக்கால 50 பைசா பிளேட் வாங்கி அறுத்துக்கிட்டு செத்து போறேன்டா, இதெல்லாம் சொல்லலன்னு சொல்றா பாப்போம். மனு சாஸ்திரத்துல சொல்லலன்னு சொல்லி அக்கா குஷ்பு வர்றீங்களா? நீங்கள் நான் ஒரே டேபிள்ல உட்காந்து நீங்க ஒரு மனுநூலை வச்சுங்க, நான் ஒரு மனுநூலை வச்சிருக்கிறேன். பெண்கள் குறித்து மனுநூல் இழிவா பேசுதா இல்லையா அப்படிங்கறத 2 பேரும் வாசிப்போம். அது உனக்கு இழிவு ஏற்படுத்தலன்னு நீ சொல்லு. ஒரு பெண்ணாக உனக்கு வெட்கமா இல்லையா? என்னை அடிமைப்படுத்துகிறது இந்த நூல், இந்த கருத்துக்கள் என்னை வந்து கேவலப்படுத்துது, அசிங்கப்படுத்துதுன்னு உனக்கு ஒரு பெண்ணா உணரல அப்படின்னு சொன்னா எதிர்கால சமூகம் இவர்கள் முகத்தில் காரி திப்ப போகுதே அப்படின்னு கவலையா இருக்கு. வெக்கமான சூடு சொரண எதுவுமே இல்லாம இந்த நிலப்பரப்புக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் உட்கார்ந்து இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள், பார்ப்பனர்கள். டேய், அந்த மனநூல், அந்த மனு என்கிற மனுநூல் வந்து அவ்வளவு சிறப்பான நூல் அப்படின்னா உலகம் முழுசும் பைபிளை அடிச்சு வெளியிட்டு இருக்கான்லடா, அது மாதிரி குரான் அடிச்சு வெளியிட்டு இருக்கான்லடா, அந்த மாதிரி இந்த மனுநூலையும் அடிச்சு வெளியிடுங்கடாங்கிறேன். ஏன் வெளியிட மாட்டேங்கிற? ஏன் ரகசியமா வச்சுக்கிற? அடிச்சு நூற்றுக்கணக்கான மனுநூல்களை அடிச்சு ரோட்ல போட்டு வியன், இலவசமா கூட படிச்சு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மனுவாதிகளா மாறட்டுமே பாப்போம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை இனம், பார்ப்பன இனம், ஆரிய பிராமணர்கள் தங்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக அரசனை கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கு, அரசனுடைய மூளையை சலவை செய்வதற்கு எழுதப்பட்ட ஒரு நூல் பொதுமக்கள் படிச்சான் அப்படின்னா நீ எங்க பார்த்தாலும் உன்னை விரட்டி அடிப்பான். நீ உடம்ப திறந்து போட்டுக்கிட்டு பூநூல் தெரிய 2 வீலர்ல போக முடியாது. அதை படிச்சேனா குட்டிமியை இழுத்து நடு ரோட்லயே போட்டு அறுத்துருவான்.